லாஸ்ட் வீக் நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நான் ஒரு ஃபோட்டோ போட்டேன். எனக்கு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பழக்கம். ஒரு பில்டிங் ஃபோட்டோ பார்த்தோன்னா அவர் அப்போ தான் பில்டிங் பண்ணுறதுக்காக திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா உடனே அவருக்கு வந்து இவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கும்போது வந்து ப்ராஜெக்ட் வருதோ இல்லையோ, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கீங்க, இப்படி ஒரு ஆள் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு வெளிப்படுறதுக்கு ஒரு நல்ல டூல் தான் வந்து சோசியல் மீடியா. இதை நல்லபடியாக பயன்படுத்துங்க. இந்த டூலை வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, ஒரு கார் ஒர்க் ஷாப் இருக்குன்னா, இப்போ வந்து நான் ஒரு மெக்கானிக்கல், எனக்கு எல்லா நாலேஜ் எல்லா விதமான காரையுமே நான் வந்து பிரித்து மேய்ஞ்சிருவேன். ஒரு காரை ஃபுல்லாக கழட்டிட்டு க்ளீனாக மாட்டிடுவேன் அப்படின்னா எனக்கு அது நாலேஜ் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய ஸ்க்ரூ டிரைவரும் ஸ்பேனரும் வேணும். ஸோ அதை மாதிரி தான் நீங்கள் சோசியல் மீடியா, நம்ம எவ்வளோதான் நாலேஜ் இருந்தாலும் இந்த சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு போக முடியும். அது மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகும்.